ஒப்பனை அறையில் 1000 கோடி கொள்ள ஒப்பனை அறைன்னு பேர் வச்சுக்கிட்டு இதை நாங்கள் எப்படி சரி பண்ணுறது சொல்லுங்கள். ஏன் 2 கட்சி மாறி மாறி 75 ஆண்டு மாற்றம் சொல்லி தானே இல்லை அதான் 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை சுரண்டி கொடுத்த அந்த கும்பலை ஒரு மாசத்துல நாங்கள் வீழ்த்தணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஆனால் எப்போ வீழ்த்துவோங்கிறது எங்கள் தலைவருக்கு தெரியும். ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு தான் அவர் சுற்றி சுற்றி ஏதோ ஒன்று பண்ணணும்னு துடிக்கிறாரு. ஆனால் தடையாக இருப்பது யாருன்னா திமுகவை சேர்ந்த அரசு அதிகாரிகள். நீங்கள் அதை கவனிக்கணும். நீங்கள் இவ்வளவு நாள் இந்த 75 ஆண்டு காலம் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், அரசு ஊழியர்கள் அவரவர்கள் யார் ஆட்சியில் வேலைக்கு வந்தார்களோ அந்த ஆட்சிக்காரர்களுடைய கட்சிக்காரர்களாக மாறியிருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? தான் நாங்கள் இதுவரை ஆண்டதே இல்லை. இப்போ எங்களுக்கும் அரசு ஊழியர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் நடுநிலையாளர்கள், இந்த நாட்டை விரும்பக்கூடியவர்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அவங்கள வச்சுட்டு இப்போ ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டை போட்டு எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டு ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி